கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையில் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதினோம். இப்போ நாம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிக்ர் செய்வதற்காக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தான் இலா என்பதற்காக அல்லாஹு தாலா 1,00,000 மேற்பட்ட நபிமார்களை அல்லாஹ் இந்த பூமியில கொண்டு வந்தான். தன்னை அறிமுகப்படுத்துவதற்காக அல்லாஹு தாலா லட்ச அந்த நபிமார்களை அல்லாஹ் இந்த பூமியில அல்லாஹ் கொண்டு வந்தான். இப்போ அவர்களுடைய அத்தாட்சிகள் அவர்களுக்கு அல்லாஹ் பல காட்டின. நான் அடிக்கடி சொல்லுவேன், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனிடத்துல போவதற்கு முன்னாடி தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் மூசா நபிக்கு அல்லாஹ் காட்டினான். தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டினான். இப்படிதான் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் தன்னுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் காட்டினான். அதே மாதிரி ஹஸ்ரத் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஆடு மேய்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அழைப்பு வருது, நீங்க போங்க, ஜாலூத்துடைய அந்த அரசனை அவன் அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறான், அக்கிரமம் செய்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் அவர்கள் மூலமாக ஜாலூத்தை கொள்வதற்கு அல்லாஹ் திட்டமிட்டு இருந்தான். இப்போ அழைப்பு வந்துடுச்சு. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடு மேய்ப்பாங்க. அதாவது கவன் கல்னு சொல்லுவாங்க, கயிறில் கெட்டி அது அவர்கள் ரொம்ப வித்தையா அதில் இருந்தாங்க. ஏன்னா அவர்கள் ஆடு மேய்க்கும் போது விலங்கினங்கள் வந்து எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க இந்த வித்தையை வச்சிருந்தாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களே அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். இப்போ ஜாலூத்தை கொல்வதற்கு யாரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான். அப்பொழுது ஆண்டிருந்த அரசர் யாரு? தாலூத் என்பவர் ஆண்டு கொண்டிருந்தார். தாலூத் வந்த அரசர் நாட்டை ஆடு கொண்டிருந்தார். அந்த ஜாலூத்துடைய அந்த கொடுமை அக்கிரமங்கள் பனு இஸ்ராயல்கள் அவர்களால் தாங்க முடியல. அரசரிடத்துல போய் சொன்னாங்க. அரசர் சொன்னார், யார் ஜாலூத்தை கொள்கின்றார்களோ, அவனிடத்துல வெற்றி பெறுகின்றார்களோ, அவனுடைய தலையை எடுத்து கொண்டு வருகின்றார்களோ, என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து வைக்கின்றேன், நிக்கா செய்து வைக்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, சரி பாதியை நான் கொடுக்கிறேன், சரி பாதிய அரசாங்கத்தில் சரி பாதியை நான் கொடுக்கிறேன்னு தாலூத் அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. அழைப்பு வந்துடுச்சு, எடுத்துட்டாங்க, போறாங்க. தன்னுடைய சகோதரர்கள் கிட்ட போறாங்க, தன்னுடைய தந்தையார்கிட்ட போறாங்க. இந்த மாதிரி நான் ஜாலூத்தை கொல்வதற்காக போறேன். இப்போ அந்த சகோதரர்கள்லாம் சிரிச்சாங்க. இவ்வளோண்டு இருக்கிறீங்க, அவன் எவ்வளவு மிக பிரம்மாண்டமா இருக்கான், வெண்கல கவசங்களை அவன் அணிந்தவனா இருக்கான், அவனை எப்படி நீங்க உங்களால கொல்ல முடியும்? அப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா நான் கொல்வேன், அல்லாஹ்வுடைய உத்தரவு நான் போறேன் அப்படின்றாங்க. அப்போ தந்தை கேட்கிறாங்க, அத்தாட்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, எனக்கு அளிக்கப்பட்ட கல் சொன்னது, இந்த கல் ஜாலூத்தை கொல்வதற்காக என்கிட்ட கல்லு பேசிச்சுன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் என்ன காட்டினா? நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன காட்டினா? இந்த படைப்பினங்கள்லாம் எப்படி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தடியை கீழே போடுங்க பாம்பமாச்சு, படைப்பினங்கள் எல்லாம் என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, படைப்பினங்கள் எல்லாம் நான் தான் காட்டிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த கல்லு பேசுச்சு, கல்லு சொல்லுது நான் கொல்லுவேன். நீங்க பேசுற உடனே அவர்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. சொல்றாங்க, கல்லு என்னிடத்தில் பேசியது அப்படின்னு சொல்றாங்க. போறாங்க தாலூத் கிட்ட, அரசர் கிட்ட சொல்றாங்க, நான் கொன்று விடுவேன், நான் போறேன்னாங்க. அப்போ இந்த தாலூத் அரசர் சொன்னா, நீங்க ஏன் தனியா போறீங்க, ஒரு படையை நான் அனுப்புறேனே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னா, யாரும் வேணா, அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு சில அத்தாட்சிகளை கொடுத்திருக்கின்றான். பாத்தீங்களா? இப்போ போறாங்க, அவன் கிண்டல் பண்ணி சிரிச்சான். குதிரையில போறாங்க, கிண்டல் பண்ணி சிரிச்சான் ஜாலூத். என்ன கொல்வதற்கு அப்படின்னு ஒரே ஒரு கல்லு தான், கவனிக்கல் போட்டாங்க, மண்டையில பட்டு அவன் சிதறியது. நெஞ்சில ஒரு கல்,
படையை பார்த்து ஒரு கல். அல்லாஹ் எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் சரி, ஒரு நொடி போல் ஒரு சின்ன கல்லை என்னால் அழிக்க முடியும் என்பதுதான் அல்லாஹ் காட்டினான். அன்பர்களே, அல்லாஹ் என்ன காட்டினா, நீங்க நபி வச்சிருக்கல, நீங்க கல்லு என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கு, நீங்க போடுங்க, படை விரண்டு ஓடும். காட்டினால நீங்க ஏங்க, அப்ரஹாம் கௌபத்துல்லாவை இடிப்பதற்காக வந்தான். அப்ரஹாம் கௌபத்துல்லா இடிப்பதற்கு அல்லாவுக்கு அல்லாஹ் எப்படி அவனை சின்ன பின்னமா ஆக்கினா? அபாபில் பறவை தானங்க, கல்லு, ஒரு சின்ன கல்லு தானங்க, நாசமா போச்சு இல்ல படை. அதனால அன்பர்களே, அல்லாஹ் ஒரு படையை, எவ்வளவு பெரிய படையும் அழிப்பதற்கு ஒரு சின்ன கல்லு போதும். அதை தான் காட்டினா. அன்பர்களே, அரசாட்சி கிடைச்சிடுச்சு, வெற்றி கொண்டாங்க, அரசாட்சி கிடைச்சிடுச்சு. அரசாட்சி கிடைத்து திருமணமும் ஆயிடுச்சு. பாதி அரசாங்கம் அவங்க ஆட்சி செய்யறாங்க. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் அவர்கள் அல்லாஹ் மீது முஹப்பத் அதிகமாயிடுச்சு. இப்ப நமக்கு அரசாட்சி வந்துடுச்சுன்னா நமக்கு ஒரு பெரிய பங்களா, பெரிய வாலு, கோடீஸ்வரன் ஆயிட்டோம். ஆனால் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு நாம் வருவோமா? இப்படிப்பட்ட மஜ்லிஸ்ல நாம் கலந்து கொள்வோமா? ஆனால் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கூட்டுங்க, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசாட்சி வந்துடுச்சு. பல மனைவியர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் எதில் இன்பம் கொண்டார்கள்? அல்லாஹ்வை வணங்குவதில் இன்பம் கொண்டார்கள். அவர்களுடைய நோன்பு எனக்கு பிடித்திருக்குன்னு அல்லாஹ் சொன்னான். அவர்களுடைய தொழுகை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அல்லாஹ் சொன்னான். அன்பர்களே, ஏன்? அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜபூர் வேதம், அல்லாஹ் அவர்களுக்கு ஜபூர் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த ஜபூர் வேதத்தை அவர்கள் ஓதுவாங்க. அதாவது 72 ராகங்களில் ஓதுவார்கள். ஜபூர் வேதத்தை 72 ராகங்கள்ல. அல்லாஹ் என்ன காட்டினா, அவர்கள் முஹப்பத் எதுல வந்துடுச்சு? மனைவிகள் பல 100 மனைவிகளுக்கு மேல இருந்தாங்க, அடிமை பெண்கள் இருந்தாங்க. அது பெரிய அரசாட்சி. ஒரு கட்டத்துல எல்லாமே வந்துடுச்சு. தாலூத் இறந்த பிறகு அந்த எல்லா அரசாட்சியும் அவர்கள் ஆண்டார்கள். ஆனா அப்போ கூட அவர்கள் அல்லாஹ்வை மறக்கவில்லை. அல்லாஹ்வை தொழுவ ஒரு நாள் முழுவதும் அதாவது இரவு பகுதியை 2ஆக பிரித்து வணங்கினார்கள். ஒரு நாள் நோன்பு வைத்தார்கள், ஒரு நாள் விட்டாங்க. இப்படி இபாதத்தில் இருந்தாங்க. அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓதும் பொழுது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பறவைகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலக்கது ஆத்தைனா தாவூத மின்னா ஃபலுலா, அல்லாஹ் சொல்றான், நாம் நம் புறத்தில் இருந்து நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மேன்மையை கொடுத்தோம். ஃபலுல கொடுத்தோன்றான். என்ன ஃபலுல்? அல்லாஹ் எப்படிப்பட்ட ஃபலுல கொடுத்தான்? அவர்கள் அதாவது யா ஜிபாலு அவ்விபி மாஹு வத்தைரா, அல்லாஹ் குர்ஆன்ல யா ஜிபாலு மலைகளே, அவ்விபி துதியுங்கள், என்னது மாஹு அவருடன், அவர்கள் ஜபூர் வேதம் ஓதுவாங்களே, ராகமா ஓதுவாங்களே, நீங்களும் எதிரொலியுங்கள். அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், யா ஜிபாலு மலைகளே. பாத்தீங்களா? இப்போ அல்லாஹ் எப்படி அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான்? மலைகளை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். அன்பர்களே, ஒத்தயிர் அதோட மட்டும் இல்ல, பறவை இனங்களே, பறவைகளுக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டான். என்னுடைய நபி துதிக்கும் பொழுது, என்னுடைய நபி தஸ்பீஹ் செய்யும் பொழுது நீங்களும் அவர்களோட தஸ்பீஹ் செய்யுங்கள். பாத்தீங்களா? இப்போ அல்லாஹ் எப்படிப்பட்ட மேன்மை. ஃபதுகுரூனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறினால் நான் உங்களை நினைக்கின்றேன்றான். அல்லாஹ் நாம அல்லாஹ்வை நினைக்கும் பொழுது இபாதத்துகளை அல்லாஹ் நம்மள அதிகப்படுத்திடுவான். நம்முடைய செயல்பாடுகள்ல அல்லாஹ்வை சுக்ர் செய்யக்கூடிய, நன்றி சொல்லக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வான். அன்பர்களே, ஆதலால் அததான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களுக்கு மேன்மை, நம் புறத்தில் இருந்து மேன்மையை வழங்கினோம், ஃபலுல நாங்க கொடுத்தோம். அன்பர்களே, எப்படிப்பட்ட ஃபலுல்? அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். இரும்ப மெருகக்கூடிய இதை கொடுத்துட்டான். இரும்பை கொண்டு அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். லன்னா லஹுல்
ஹதீத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரும்பை அவர்களுக்கு மிருதுவாக்கி கொடுத்தோம், மென்மையாக்கி கொடுத்தோம் என்றான். அல்லாஹ் இந்த துன்யாவை தன்னை zikr செய்பவர்களுக்கு இப்படிதான் அன்பர்களே, நபிமார்களுக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை கொடுத்தா. என்ன படைப்பினங்கள், சிருஷ்டிகள் எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. நபியை உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நீங்க எப்படி இந்த இரும்பை நீங்க எப்படி ஒன்னாலும் கவசமாகவோ அது நீங்கள் எப்படி ஒன்னாலும் நீங்க ஆக்கிக்கங்க. அல்லாஹ் எப்படி வசப்படுத்தி துன்யாவை வசப்படுத்தி கொடுத்தா அன்பர்களே. அவர்களுக்கு தேவை ஏற்படும் பொழுது எங்கேயே இருக்க மாட்டாங்க, அந்த கவசங்களை மார்க்கெட்ல விற்பாங்க, அவர்கள் இது பண்ணிட்டாங்க. அன்பர்களே, எதற்கு சொல்ல வர, அல்லாஹ் இலான்றது அங்க காட்டின அன்பர்களே. அதனால நாமும் அவர் என்ன எவ்வளவு நமக்கு சொத்து பத்துகள் வந்தாலும் சரி, அல்லாஹ் எப்படி நியாமத்துகளை அல்லாஹ் கொடுத்தாலும் அவனுக்கு நன்றியுடைய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கணும். அதனால நேரம் கடந்துடுச்சு. அசத் இருக்கிறாங்க, அல்லாதான் இலா, அல்லாதான் தேவைகளை பூர்த்தி. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். எப்படி போவாங்க அப்படின்னா, அந்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படியே புடைசூழ போவாங்க. மேல பறவைகள் எல்லாம் நிழலிட்டு கொண்டு இருக்கும். எப்படிப்பட்ட நியாமத்துக்களை கொடுத்தான். அப்படியே புடைசூழ போவாங்க. அதாவது ஒரு மாத பயணத்தை ஒரு காலையில அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்துட்டான். எப்படிப்பட்ட வாழ்க்கை பார்த்தாங்க. அப்படி புடைசூழ வரும் பொழுது ஆபிது பார்த்தார், சொன்னார், சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆட்சியை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். இது அவங்க காதுல ஊந்துடுச்சு. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காதுல விழுந்துடுச்சு. உடனே நேரா ஆபீது கிட்ட வந்துட்டாங்க. ஆபீது கிட்ட வந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நாமெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள, எவ்வளவு பெரிய அரசாட்சியா இருந்தாலும் அழிந்து போய்விடும், எவ்வளவு பெரிய அரசாட்சியா இருந்தாலும் ஒண்ணுமே இல்லாத போயிடும். நீங்க சொன்னீங்களே இந்த சுபஹான் அல்லாஹ் நாளைக்கு மறுமையில பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது. என்ன காட்டினாங்க? எவ்வளவு சொத்து பத்துக்கள்லாம் இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே போகக்கூடியதா அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய அந்த இபாதத்துகளோடு அவனை சுக்ரு செய்து, அவனை zikr செய்து, அவனை தஸ்பீஹ் செய்து, அவனை துதிப்பாடி வாழும் பொழுது அல்லாஹ் தஆலா அதுதான் நமக்கு மறுமையில மேன்மையை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் காட்டின அன்பர்களே. ஆதலால் அல்லாஹ் நமக்கு ஒரு வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எவ்வளவு காலம் எழுதப்பட்டிருக்கு, நாம உலகத்துல இருப்போம்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். எவ்வளவு கோடி, 2 லட்சம் கோடி இருக்குது, சொத்து பத்து இருக்கு. அவர் கொண்டு போனாரா? எவ்வளவு பேர் பார்க்கிறோம். அரசா பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர்ஸ் பார்க்கிறோம். இவ்வளவு கோடி, அவ்வளவு கோடி. இறந்த சீஃப் மினிஸ்டர் பார்க்கிறோம், அவ்வளவு கோடி. எதையாவது எடுத்துட்டு போனார்களா? எதையுமே எடுத்துட்டு போக முடியாது அன்பர்களே. எடுத்துட்டு போறது ஒண்ணு என்ன? இபாதத். அல்லாஹ் கூட இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான், அல்லாஹ் தேவைகளை பூர்த்தி செய்கின்றான் என்று நாம் அல்லாஹ்வுக்கு நாம சொல்லுவோமேயானால், அந்த ரப்பிடத்திலே நாம் முறையிடுவோமேயானால் அது நமக்கு பலனளிக்க கூடியதா இருக்கு. துன்யாவிலும் அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துடுறான். இந்த துன்யாவை அல்லாஹ் நம்முடைய காலடியில் அல்லாஹ் போட்டுருவான். நம்முடைய வாழ்க்கை அவனை துதிப்பாடி கொண்டு தஸ்பீஹ் செய்து கொண்டு நன்றி சொல்லிக் கொண்டு இருக்குவோமேயானால் நம்முடைய அந்த துன்யாவை அல்லாஹ் லேசாக்கி கொடுத்தான். வளமான வாழ்வு நமக்கு உண்டு. அல்லாஹ் வளமான வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். அவனை நாம் zikr செய்யும் பொழுது, அவனுக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் வளமான வாழ்க்கையை தருவான். பலா முசீபத்துகளை அல்லாஹ் நெருங்க விடாமல் ஆக்கிடுவான். அவனுடைய பாதுகாவல் அல்லாஹ் நமக்கு கொடுத்து விடுவான். அதனால உலகத்துல நாம் வாழும் பொழுது நாம் அந்த ரப்புக்கு நன்றி சொன்னவர்களாக, சுக்குரு செய்தவர்களாக, அவனிடத்தில் கெஞ்சியவர்களாக, யா அல்லாஹ் இந்த தேவை நீதான் ரப்பே பூர்த்தி செய்த. இப்போ நாம இங்க வந்து இருக்கிறோமே, இந்த தேவை யாரு பூர்த்தி செய்தது? அவனுடைய ஃபலல். அவன் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டான். அதனால நாம இங்க வந்திருக்கிறோம். ஸலவாத் ஓதுவதற்கும், லா இலாஹ இல்லல்லாஹ் zikr செய்வதற்கும் நாம இங்க வந்திருக்கிறோம்னா அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து இங்க கொண்டு வந்திருக்கின்றான். அந்த ரப்புக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹுவை சம்பந்தப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை, கலிமாவுடைய வாழ்க்கையை விளங்கி
சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையின் காரணமாக இந்த புனிதமான நல்லோர்கள் வலிமார்களுடைய கூட்டத்தில், இந்த புனிதம் நிறைந்த ஸலவாத் மஜ்லிஸில், ஜிக்ர் மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய தனிப்பட்ட கிருபையின் காரணமாக நமக்கு நசீபாக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நமது வாழ்நாள் முழுக்க இது போன்ற ஸலவாத் மஜ்லிஸில், தௌபா மஜ்லிஸில், கலிமாவுடைய மஜ்லிஸில், சாலிஹீன்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அவனுடைய கிருபையை கொண்டு நமக்கு நசீபாக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபை இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் சந்தோஷமாகவும் சலாமத்தாகவும் ஆஃபியத்தாகவும் நம்மளை அல்லாஹ் கிருபை செஞ்சு பாதுகாத்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஸலவாத் மஜ்லிஸில் ஜிக்ர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவளியா சொல்லும்போது சொன்னாங்க, அற்புதமான ஒரு சிறப்பான பேருரை. சில நேரங்கள் சில நிமிஷங்கள் பேசுகிற பேரால் ஏகப்பட்ட தகவல்களை அவங்க கொட்டிக்கிட்டே இருந்தாங்க. மாஷா அல்லாஹ். ஃபத்குரூனி அத்குருக்குன்ற ஆயத்தை சொன்னாங்க. என்னை அல்லாஹு தஆலா சொல்கிறது, என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறேன்னு சொல்லி. ஆனால் நாம் ஷேகுமார காயை பிடிச்ச அந்த பாக்கியம் நமது வாழ்நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கையே ஜிக்ராவே ஆக்கிட்டாங்க. ஜிக்ருன்னு சொன்னால் இல்லை, உலகத்தார்கள் பொதுமக்கள் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது, ஜிக்ர் செஞ்சீங்களா, இன்னைக்கு 100 ஜிக்ர் செஞ்சேன், 100 தடவை தஸ்பீ ஓதுனேன், 100 தடவை ஸலவாத் ஓதுனேன், 100 தடவை அல்லாஹ் அல்லாஹ் ஓதுனேன், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா 100 தடவை ஓதுனேன், அது ஓதுனேன் இது ஓதுனேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே அவங்க செய்யக்கூடியதெல்லாம் தஸ்பீஹாகவே தான் கடந்துட்டு போகும். ஆனால் நாம் ஷேகுமார் கையை பிடிச்ச பாக்கியம், அவங்க கையை காலை பிடிச்ச பாக்கியம், நாம் செய்யக்கூடியது தஸ்பீஹாக மட்டும் இருக்காது, ஜிக்ராக இருக்கும். ஏன்னா அல்லாஹ் சொன்னான்ல, தஸ்பீஹ் செய்யுங்க, என்ன தஸ்பீஹ் செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் வலியுறுத்தலை, ஜிக்ர் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். என்னாச்சு? ஜிக்ர் செய்யுங்கன்னு சொன்னான். ஆனால் அந்த ஜிக்கரை எப்படி செய்யணும், என்ன செஞ்சால் ஜிக்கரு அப்படின்றத அல்ஹம்துலில்லாஹ் ஷேகுமார் கையை பிடிச்ச பாக்கியத்தின் காரணமாக அந்த ஜிக்கரையே வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ஷேகுமாருங்க கல்புல பதிய வச்சுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு கணப்பொழுதும் சரி, ஒவ்வொரு நிமிடமும் சரி, எந்த செயலை செஞ்சாலும் சரி, அந்த செயல் யாரை கொண்டு நிகழுது, அந்த செயல் எதனால் நிகழுது, அந்த செயல் செஞ்சது யாரு, அதுல இருந்து செய்யறது யாரு, ஒவ்வொரு செயலிலையும் மௌலாவை எப்படி பார்க்கறது, இதுதான் ஷேகுமார்கள் சொல்லி தந்ததும் சரி, வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டினதும் அதுதான். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கலிமாவுடைய வாழ்க்கை, லா இலாஹ இல்லல்லாஹ். அனைத்து சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்வை தவிர பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். இறையச்சம், யார் இறையச்சம் கொள்கின்றார்களோ, அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கின்றார்களோ, அல்லாஹு தாலா அவர்களுக்கு பிறப்பிடத்தை உருவாக்கி தந்துடுறான். அவர் நினைச்சு பார்க்காத இடத்துல இருந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு ரிஸ்கை கொடுக்குறான். அப்போ நாம் செய்ய வேண்டியது தக்வா, இறையச்சம்.
இறையச்சத்தினுடைய முக்கியமே என்ன தெரியுங்களா? நம்ம கூட தான் மௌலாவே இருக்கிறான். நம்ம கூடவே இருந்து, இந்த பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கு, நம்ம கூடவே இருந்து உஜூதன் ஐனாக இருந்து நம்முடைய தேவையை அல்லாதான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ஒரு உணர்வை நமக்கு பாடமாக நடத்தி உயர்வு, அதனுடைய உணர்வை விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு போனாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நாம் எந்த நாட்டுக்கு போகிறதாலும் சேஃப்மாருங்க, வெளிநாட்டுக்கு போகிறதாலும் சரி, எங்கே போகிறாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுக்கட்டாக கொண்டுட்டு போகிறதில்ல. எல்லா இடத்துலையும் என் மௌலா இருக்கிறான். எங்கே போனாலும் என் தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆதம் மார்க்கெட்டில் ஃபைது நாயகம் ஒரு ஆஃபீஸுக்கு வந்தாங்க. சின்னோண்டு ஆஃபீஸ். அவங்க அந்த படிக்கட்டில் ஏறவே முடியாது. என் மௌலா என்னை தூக்கிட்டு போயிடுவாம்மா, அழகாக கொண்டு போவாம்மா என் மௌலான்னாங்க. அதே மாதிரி எஜமான் மேலே ஏறினாங்க. முரீதுகள்லாம் சேர்ந்து அப்படியே பட்டு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அம்மா ஸ்டெப் காலே வைக்கலம்மா, ஆனால் என் மேலே வந்துட்டம்மா, மௌலா என் ரப்பு என்ன அழகாக கொண்டு வந்துட்டாமான்னாங்க. முகமது ஃபைசி அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. மௌலாக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்போ ஒவ்வொரு எந்த செயலை செஞ்சாலும் சரி, அங்கே கவலைக்கும் வேலை கிடையாது, பயத்துக்கும் வேலை கிடையாது. உலகத்தில் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்கம்மா. கவலையே வேணாம், பயமும் வேணாம். கூட மௌலாவை வச்சுக்கிட்டா நமக்கு ஏன் பயம்? நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். இப்போ மகனார் வாப்பா கூட போகும்போது சின்ன பிள்ளைன்னா அந்த பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னு வைங்களேன். பிள்ளைங்க போகும்போது நாளைக்கு நான் நாகூர் போக போகிறவன், நாளைக்கு அஜ்மீர் போக போகிறவன், அங்கே போனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, அங்கே போனால் கை செலவுக்கு என்ன பண்ணுறது, போகிற ட்ரெயினில் என்ன செய்கிறது, என்ன ஏதுன்றது அந்த பிள்ளைங்க கவலைப்பட்டுக்கிட்டா வரும். எங்கள் வாப்பா கூட்டு போகிறாருன்னு ஜாலியாக கொண்டாடிக்கிட்டு சந்தோஷமாக வரும். ஜன்னலில் வேடிக்கை பார்த்துட்டு குஷியாக வரும். ஏன்னா அதனுடைய கவலையெல்லாம் அதனுடைய தேவை. எங்கள் வாப்பா இருக்கிறாருப்பா, அங்கே போனால் நான் எங்கள் வாப்பா நான் உங்கள்கிட்ட அது வாங்கி கேட்பேன், அங்கே போனால் நான் இதை வாங்கி கேட்பேன், நீங்கள் அங்கே போனால் எனக்கு இது மாதிரி வாங்கி தரணும், எனக்கு அங்கே ட்ரெஸ் எடுத்து தரணும், அங்கே போனால் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். எல்லாத்தையும் அங்கே யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்குது. வாப்பா எங்கள் வாப்பா வராரு, எங்கள் வாப்பா நான் சொன்னதெல்லாம் வாங்கி கொடுத்துருவார். அது சந்தோஷமாக வருது. ஏதாவது கவலைப்பட்டுட்டு வருமா? இல்லைன்னா வாப்பா நான் என் பேங்க்கில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா இருக்குது, ஒரு 50,000 அதில் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அங்கே போனால் என்ன பண்ண தெரில, அந்த கவலை அந்த புள்ள பட்டுக்கிட்டு இருக்குமா? ஏன்னா கூட வாப்பா வராரு. நம்ம ஷேக்மாரன் கற்றுக் கொடுத்தது, ஏன் உன் கூட மௌலாவை வச்சுக்கப்பா, உன் கூட மௌலாவை வச்சுக்கப்பா, உனக்கு கவலையும் கிடையாது, பயம் கிடையாது. நீ எங்கே போனாலும் சரி, உன் தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிருவான், உன் தேவையை அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிடுவான். நாம் தான் செய்கிறோம். நாம் அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுறது, நாம் நாளைக்கு என்ன செய்யறது தெரியலையே, நாளைக்கு கை செலவுக்கு என்ன பண்ண தெரியலையே, இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகுமோ தெரியலையே, நம்ம எப்படி வாழ்க்கையை ஓட்டுறது தெரியலையே, இன்னைக்கு தேதி 10 ஆச்சு, இன்னும் 20 தேதி இருக்குது, இந்த மாதம் வாங்கின சம்பளத்தில் இவ்வளோ காலியாக போச்சே, இப்படி நம்ம பக்கம் சொந்தம் பண்ணுறதுனால தான் தரித்திரியம், நமக்கு பிரச்சனையே எல்லாமே. எதுவாக இருந்தாலும் என் ரப்பு கூட இருக்கிறான், என் மௌலா இருக்கிறான். நாளைய பொழுது அல்லாஹ் இருக்கிறான். நாளைக்கு தேவையை அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் மௌலா பக்கம் எதுவாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் பாருங்களேன், எத்தனை பசங்கன்னு கேட்டால் எனக்கு ஒரே பிள்ளைங்க. என்கிட்ட ஒருத்தர் பேசினார், ஒரே பிள்ளைங்க அல்ஹம்துலில்லாஹ்னாரு. ஒருத்தர் இப்போ சொன்னார், ஒரு ஆண் ஒரு பொண்ணு பெற்றேன், போதும் அல்ஹம்துலில்லாஹ் போதும்னு. ஏங்க அப்படின்னு, அல்ஹம்துலில்லாஹ் தான் சொன்னீங்க, சந்தோஷம். ஆனால் ஏன் ஒரு ஆண் போதும் இல்லை ஒரு பிள்ளை போதும் ஏன் சொன்னீங்க அப்படின்னா, இல்லைங்க இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நான் அதனால் நம்ம பெற்றுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல வேலை ஒரு தடவை இதாச்சு அதாச்சு, நான் வேணான்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், அது இதாகிடுச்சு. அதனால் நான் என் குழந்தை உண்டாகவும் இருக்குது, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம், டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை பண்ணிக்கிட்டோம். அது இப்போ இருக்கிற பிள்ளை விலைவாசிக்கு நம்ம ஸ்கூல் சேர்க்க முடியுமா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா, படிக்க வைக்க முடியுமா, அதுங்களெல்லாம் நாளைக்கு இருக்கிற விலைவாசிக்கு அந்த கல்யாணம் கட்டி அடுத்து பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக இருந்தால் நான் என்ன செய்கிறது தெரியல, அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எப்படி கட்டி கொடுக்கறது தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சோக கதையை, சொந்த கதையை, பெரிய கதையாக சொன்னார். அதான் சொன்னேன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக்கும் சொன்னான், நஹனு நர்சுகுஹும் வையாக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய பிச்சைலங்கள் குழந்தைகளை கொலை பண்ணாதீங்கன்றான். அது கொலை பண்ணாதீங்கன்ற அப்படின்னா உண்டாக்காமல் இருக்கிறது, வயிற்றில் உண்டானவனை கலைக்கிறது, இல்லை பிறந்தவனை கொலை பண்ணுறது எல்லாமே அதில் அடங்கும். லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக்கு. அந்த பிள்ளைய எப்படி வளர்க்குறது, எப்படி பெரிய பிள்ளையானா அதுக்கு எப்படி சோறாக்கி போடுறது, அந்த பிள்ளைய எப்படி படிக்க வைக்கிறது, அந்த பிள்ளைய எப்படி கல்யாணம் கட்டி கொடுக்கறது, அதுவும் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சுன்னா வீடே துக்க வீடாக மாறிடும். எப்பா ஃபஸ்ட்டும் பொம்பளை பிள்ளை பிறந்தது, 2வதும் பொம்பளை பிள்ளை பெற்றுட்டான், சரி ஏதோ பெற்றுட்டாமா, 3வது பொம்பளை பிள்ளை பெற்றுட்டாப்பான்னு
அது சந்தோஷப்பட வேண்டியங்க. 2 பொம்பளை பிடித்தா சொர்க்கம் வாஜிபாயிருதுங்க. அந்த பிள்ளைய அழகான முறையில் கட்டி கொடுத்து அந்த பிள்ளைய ஷரியத் முறைப்படி வளர்த்துட்டா சொர்க்கம் வாஜிபாயிடுச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்த வீடு சந்தோஷமான வீடுங்க ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அந்த பொம்பளை பிள்ளை பெற்றுட்டாங்கன்னா அவங்க குடும்பம் சொர்க்கவாதி ஆயிடுறாங்க. 3வது பொம்பளை பிள்ளை பெற்றா அவரும் சொர்க்கவாதிங்க. பொம்பளை பிள்ளை அதிகமாக பெறக்கூடியவங்கள சொர்க்கவாதியும் சுப செய்தி சொன்னவங்க நமது நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த குடும்பம் படுற பாடு பாருங்க, அந்த குடும்பம் படுற வேதனையை பாருங்க. அது இன்னும் பெரிய இது. என்ன காரணம் தெரியுங்களா? தேவையை பூசிரமா அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாதுன்னு களிமாவை வாயில பொழிஞ்சிட்டு கல்வை கொண்டு மெய்ப்பிக்கணுன்ற அந்த சப்ஜெக்டே இங்கே இல்லை. கல்வை கொண்டு களிமா ஒருத்த முஸ்லீமானா என்ன செய்யணும்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சர்வகோடி சிருஷ்டிகளின் சர்வகோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை இல்லல்லா, அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. இதை நாவை கொண்டு மொழிவது, கல்வை கொண்டு மெய்ப்பிப்பது. மெய்ப்பிச்சாதான் உண்மையான முஸ்லீம் ஆக முடியும், மூமின் ஆக முடியும். ஆனால் கல்புல வாயில வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா லட்ச தடவை சொல்லுங்க எல்லாம் சொல்லிடுவாங்க. கல்வை கொண்டு என்ன மெய்ப்பிச்சிங்க? ஒரு தடவை கல்வை கொண்டு மெய்ப்பிச்சுட்டா என் ரப்பு தான் என் தேவையை செய்யறான்றதை நம்பிட்டா ஏன் கவலை என்ன இருக்குது? அப்போ அதை நம்பாதனால தான் பொம்பளை பிள்ளை பிறந்தவொன்னா அந்த குடும்பமே துக்க ஊடாக மாறிடுது. அந்த பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னா என்ன தெரியலப்பா, என் பையன் 2 கொம்புரை பெற்று எடுத்துட்டான், இந்த பிள்ளைய இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ணாதான்னு சொன்னேன். ஒரு பொம்பளை சொல்லு, இந்த வீட்டில் சம்மந்தம் பண்ணாதான்னு சொன்னேன். அங்கே ஒரே அக்கா தங்கச்சி பொம்பளை பிள்ளையா இருக்குது, இவ்வளோ கல்யாணம் முடிச்சு இவ்வளோ பொம்பளை பிள்ளையா பெற்றுவாப்பா வேணாம்னு சொன்னேன். இல்லை நல்ல பிள்ளை சொல்லிக்கிறது பாருங்க, பொம்பளை பிள்ளையா பெற்று வச்சிருக்கேன், என் பையன் என்ன பாடுபட போகிறான்னு தெரியல. அப்போ இங்கே என்ன வந்துருச்சு சிந்தனை? என் தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்யல, என் மகன் தான் பூர்த்தி செய்கிறான்னு சொல்லி தான் ஈமான நாசமாக்கிட்டு போயிடுது. ஆம்பளை பிள்ளை பெற்றுட்டவனை ஆம்பளை பிள்ளை பெற்றவன் என்ன நினச்சிக்கிறான்? என் பிள்ளை வந்து நான் வந்து அவனை படிக்க வைக்க வச்சுட்டேங்க, இன்றைக்கி அவன் டாக்டர் முடிக்க போகிறான், என் பிள்ளை கலெக்டர் ஆக போகிறான், என் பிள்ளை பெரிய படிச்சு வச்சுட்டேன், இன்ஜினியரிங் முடிச்சிட்டேன், என் பையன் என் பிள்ளை அதாகிட்டான் இதாகிட்டான்னு சொல்லி பெரிய லெவலில் இந்த இன்னொரு 6 மாதம் இருக்கேன், எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அப்புறம் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறேன், அங்கே 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சம்பளத்தில் அவனுக்கு வேலை ரெடியாக இருக்குங்க. அப்படியா? எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த படிப்பு முடிஞ்சு ஆளாகி கொஞ்சம் ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவன் கல்யாணத்துக்கு ஏற்பாடாகுது. கல்யாணம் முடிக்கிறாங்க, தனி கொடுத்துன்னு போகிறான். என் புள்ள தான் தேவை பூசிறான்னு சொன்னீங்க, உன் புள்ள போயிட்டானே. சொத்து சுகம் நிறைய இருக்குது, அவ்வளோ வீடு வாசல் இருக்குது, அங்கே இருக்குது, எனக்கு 4 வீடு இருக்குதுங்க. என் வீடு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இந்த வாடகையை வச்சுட்டு நான் லைஃப்பை ஓட்டிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த வீடு எத்தனோ பாருங்க, குஜராத்தில் பார்த்தோம், பூகம்பத்தில் உள்ளே போயிடுச்சு. கோடீஸ்வரன், நேற்று கோடீஸ்வரன், இன்னைக்கு பிச்சைக்காரன். சிலவன் சொல்கிறான், எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறேன், எனக்கு மாதம் ஆனால் 75,000 வந்துடும், 1 லட்சம் வந்துடும் சம்பளம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷத்தில் ரிட்டையர்டு, அதுக்கப்புறம் ஒரு 35 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் எனக்கு கிடைக்கும். அதை வாங்கி ஏதாவது ஒரு டெபாசிட்டில் போட்டதோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இதை ஏதாவது யூஸ் பண்ணிவிட்டு மாதம் அதை வச்சுட்டு நான் லைஃப்பை ஓட்டிடுவேங்க. ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணி, ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அஜ்ஜை முடிச்சிடலான்னு இருக்கேன். ரிட்டையர்ட் ஆனவொன்னே அஜ்ஜை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த காசை டெபாசிட்டில் போட்டுரு, இல்லைன்னா அந்த ஒரு வீடு ஒன்று வருது அதை வாங்கி போட்டுட்டு அதுலேருந்து வாடகை. அப்போ ஹாஜத் ரூபா அங்கே எங்கே போச்சு? ஏன் சொத்து? என்னுடைய கவர்மெண்ட் ஜாப்பு தான் என்னுடைய ஹாஜத் ரூபா, என் புள்ள தான் என்னுடைய ஹாஜத் ரூபா, என் வீடு வாசல் தான் என்னோட ஹாஜத் ரூபான்னு ஈமான் யகீன் எங்கே போகுது? அப்போ என்ன ஈமான் கொண்டோம்? லா தக்துல் அவுலாதும் கஷ்யத்தை இம்லாக்னு சொல்கிறான். அல்லாஹ் தாலா சொல்கிறான், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க முடியாது, அந்த பிள்ளைய படித்து ஆளாக்க முடியாது, பரிபாலனம் செய்ய முடியாது, சோறு போட முடியாது, அந்த பிள்ளைய சொத்து சுகம் கொடுக்க முடியாது, அந்த பிள்ளைய ஆளாக்க முடியாதுன்னு சொல்லி பயந்து போய் அந்த பிள்ளைய கொலை பண்ணாதீங்கன்றான் அல்லாஹ் தாலா. கஷ்யத்தை இம்லாக்னு அவர்களை எப்படி வளர்க்குறாங்கன்றதை பயந்துக்கிட்டுன்னு சொல்கிறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் அற்புதமான வார்த்தை சொல்கிறான், நஹனு நர்சுகுஹும், அவர்களுக்கு நாம் தான் ரிஸ்க் கொடுக்குறோம், நீங்கள் இல்லை. நீங்கள் உங்கள் பக்கம் சொந்தமாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம பிள்ளைய நம்ம தான் வளர்க்குறேன்னு நினச்சிக்கிட்டீங்க. அது மட்டுமா சொல்கிறேன், அடுத்த ஒரு வார்த்தை அற்புதமான வார்த்தை சொல்கிறேன், ஒய்யாக்கும், உங்களுக்கு நான் தாங்க சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நான் தாங்க ரிஸ்க் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நான் தாங்க ஹயாத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நான் தாங்க இல்மு இராதா குதிரை சமாத் பசாரத் கலாம் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. சர்வகோடி தேவைகள் உங்களுக்கு நான் தாங்க பூர்த்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை மறந்துட்டு உங்கள் பிள்ளைய வந்து நான் எப்படி வளர்க்குறது, நான் என்ன வளர்க்குறது, அவரு எப்படி ஆளாக்குறதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு கொலை பண்ணாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ ஈமான்ல உறுதி வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாருடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிடறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நான் வந்து உட்காந்தோம், சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்கிறேன், ஜிக்ர் செய்ய வச்சான் ரப்பு. என் ரப்பு என்ன சலாமத்தாக கூட்டு வந்தான், என் ரப்பு என் கூட பாருங்க. அதான் சொன்ன பிள்ளை குட்டிகளை அஜ்மீர் கூட்டு போனால் அந்த பிள்ளை கவலைப்படுமா? சந்தோஷமாக வரும். ஏன்னா எங்கள் வாப்பா பார்த்துக்கிட்டு எங்கள் வாப்பா நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரேன்னு சொல்லுது அந்த பிள்ளை. ஏன்னா எங்கள் வாப்பா என் கூட இருக்கிறான்னு சொல்லுவான். அப்போ நான் போயிட்டு வந்தாங்க பக்தாதுக்கு, அந்த பிள்ளை ஏதாவது கவலைப்பட்டுக்கிட்டு எங்கள் வாப்பா என் பக்தாதுக்கு கூட்டு போகிறாரு, நான் ஒரு 10 லட்ச ரூபா என் ஃப்ரெண்டு எங்கிட்ட வாங்கிட்டு வரேன்னு கவலைப்பட்டா வந்தார். எங்கள் வாப்பா பார்த்துக்க அங்கே போய் என்னென்ன தேவையோ எங்கள் வாப்பாட்ட வாங்கிட்டேன்.
வாப்பா வாங்கி கொடுத்தாங்க. அதை மாதிரி அந்த பிள்ளைங்க விவரம் தெரியாம சின்ன பிள்ளைகளாக இருக்கு, அந்த சிந்தனையில் வருது. விவரம் தெரிஞ்சு 15 வயசுக்கு மேலே சட்டம் வந்துருச்சுன்னா ஏன் தேவையா அல்லா தான் பூர்த்தி செய்கிறான்ற அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு ஏது கவலை, நமக்கு ஏன் பயம்? அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றுமே நினைக்காதீங்க. அந்த கிணத்துடைய நுனிப்பகுதிக்கு போயிட்டாலும் சரி, ரயில்வே ட்ராக்குடைய நுனிப்பகுதி, கரண்டுடைய நுனி, ஆபத்துடைய நுனிப்பகுதி, கடலுடைய ஆழ்கடலுடைய நுனிப்பகுதிக்கு போனாலும் சரி, ரப்பு கூட இருக்கிறான்ற சிந்தனையில் இருங்க. கண்டிப்பாக அல்லாஹ் காப்பாற்றுவான். அங்கே போனால் கடல்லத்துக்கு விழுந்துடுவேன்னு கவலைப்படாதீங்க. உள்ளே போனால் முத்தோட வெளியே வருவீங்களே தவிர அல்லாஹ் தாலா கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுவான். நம்மளுடைய தேவை அல்லாஹ் தான் பூர்த்தி செஞ்சுட்டு இருக்கான். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போனாதான் என் வாழ்க்கை, என்ன பண்ணன்னு தெரியல, நான் விசாவுக்காக தேடிக்கிட்டு இருக்கிறேன், எப்படியாவது விசா வந்துருச்சுன்னா போய் பொழைச்சிக்கிடுவேன்னா, உன் விசா உன் தேவையை பூர்த்தி செய்யாது. வெளிநாட்டில் போனாதான் அங்கே இருக்கிற ரப்பு இங்கேயும் கூட அந்த ரப்பு தான் இருக்கிறா, உலகம் முழுக்க அந்த ரப்பு தான் இருக்கிறா. வெளிநாட்டில் போனாதான் என் வாழ்க்கை நல்லாவும், என் குடும்பம் பிழைக்கும், என்ன பண்ண தெரியலையே, அங்கே போய் நான் சம்பாரிச்சுட்டு அங்கே போய் நான் சலாமதாயே என் பிள்ளைக்கெல்லாம் கரையேற்றுவேனே, விசா வரலையே அப்படி நினைக்காதீங்க. இங்க இருந்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ் அங்க இருந்து கொடுக்கக்கூடிய அல்லாஹ் எங்க இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான். இங்க யா ரப்பே என் தேவையை நீ தான் எல்லாம் புதுசீரன்றதுல உறுதியாயிடுங்க. பேசிக்கிட்டே இருங்க மௌலா கிட்ட நேசிக்கிட்டே இருங்க, மௌலா கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க, மௌலாவை காதலிங்க, மௌலா பார்த்து பயப்படாதீங்க, மௌலா கிட்ட அன்பு காட்டுங்க. மௌலா நம்ம மௌலா பொல்லாத மௌலா இல்ல, நம்முடைய மௌலா ரஹ்மான், நம்முடைய மௌலா 70 மேலான கிருபை உள்ளவன், நம்முடைய ரஹ்மான் இரக்கம் காட்டுறவன், நம்முடைய மௌலா நம்ம கூடவே இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹு தாலா நம்மளை எப்பவுமே சந்தோஷமாப்பா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மௌலா கிட்ட சொல்லுங்க, சலவாத்தை ஓதுங்க, சலவாத்தை ஓதிக்கிட்டே இருங்க. இப்போ ஜிக்ர் செய்யுங்க. இந்த ஜிக்ர் சலவாத்து தொட்ட உடனே எப்படி ஜிக்ர் கொண்டு வரும்? லா இலாஹ இல்லல்லாஹ். சலவாத்து ஓதி அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க. ரசூலுல்லாஹ் பேர்ல சலவாத்து ஓதுறீங்க, ஆனா அல்லாஹ் குஷி ஆயிடுறான், அல்லாஹ் சந்தோஷமாயிடுறான். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டா என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. உங்களுடைய ஆசைகளை நீங்க கேட்கவே தேவையில்லைங்க. சலவாத்தை மட்டும் ஓதிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் தாலா அவனுடைய கஜானாவை உங்க காலில் கொட்டிக்கிட்டே இருப்பான். தேவைக்கு தள்ளி காலால எடுத்துக்கிட்டு போலாங்க. சலவாத்தை மட்டும் உயிர் மந்திரமா வச்சுக்கிடுங்க. கலிமாவை வேத வாக்காக்கி கலிமாவுடைய வாழ்க்கை வாழுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து தேவைகளும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டான். லா இலாஹ இல்லல்லாஹ். சர்வ கோடி சிருஷ்டிகளின் சர்வ கோடி தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய யாரும் இல்லை இல்லல்லா. இது நாவல மட்டும் சொன்னதா இருக்கக்கூடாது. நாம ஷேக்மார் கையை பிடிச்சவங்க வாழ்க்கையில கல்பை கொண்டு மெய்ப்பிக்கணும். கல்பை கொண்டு மெய்ப்பித்தது, கல்புல அது மெய்ப்பிச்சத உணர்வுல கொண்டு வந்து வாழ்க்கையா வாழணுமே. இன்ஷா அல்லாஹ். எந்த சிந்தனையை பார்த்து யாரை பார்த்தாலும் மௌலா ஹக்கலாக பேசி ஷை, எந்த இதுலையும் சரி நிஸ்பத் கூத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மௌலா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்துக்கிட்டு மௌலாவுடைய சிந்தனையிலேயே எதுல இருந்து எல்லா சிருஷ்டிகள் இருந்து உஜூதன் மௌலா நீதான் மௌலா, இந்த சிருஷ்டில ஐனாக இருந்து என் தேவையை பூ செஞ்சுட்டு இருக்கிற. எந்த உதவி எங்கிருந்து வந்தாலும் சரி என் மௌலா தான் செய்யறான். என் மௌலா தான் எல்லா நிஸ்பத்துல இருந்து என் தேவையை பூ செஞ்சுட்டு இருக்கான். நிஸ்பத் மூலியமா கொடுக்கணும்னு மௌலா தான், நிஸ்பத்தே இல்லாம கொடுக்கக்கூடிய மௌலா. சுலைமான் நபி ஒரு தடவை சொன்னாங்க, ஒரே செய்தியை சொல்லிடுறேன். சுலைமான் நபி அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிகளுக்கும் நான் ரிஸ்க் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ சொன்னாங்க, கடலில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நான் கொடுக்கணும், படைப்பினங்க எல்லாத்துக்கும் நான் ரிஸ்க் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு நாளைக்கு கொடு, நான் கொஞ்ச நாளைக்கு கொடுக்குறேன்னாங்க, ஒரு நாளைக்கு கொடுக்குறேன்னாங்க. சரி கொடுப்பா, சரி ஆசைப்பட்டேன்னு சொல்லி சுலைமான் நபிக்கு அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். அப்போ என்ன பண்ணாங்க, ஒரு ஃபுல்லாக அவங்களுடைய அடியாட்கள், அவங்களுடைய என்னென்ன ஹாதிம்கள் இருக்காங்க அத்தனை பேரையும் உத்தரவிட்டு எல்லாரும் உணவு ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு ஜீவராசி கடலில் உள்ள எல்லா ஜீவராசிகள், உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் உணவு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிலோமீட்டர் கணக்கில் உணவை ரெடி பண்ணி ஆக்கி போட்டு இன்னைக்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுக்கறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. கடல்லேருந்து ஒரு மீன் வந்தது. மொத்த உணவையும் புஷ்ஷுன்னு ஒரே உறிஞ்சி அம்முனே உறிஞ்சிட்டு போயிட்டு, இன்னைக்கு நீங்கள் விருந்து வைக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான்னு வந்தோம், முடிச்சிட்டேன், ஒரு வாய் சாப்பிட்டுட்டேன், இன்னும் அவ்வளோதானா என் உணவு எனக்கு இல்லையா, இவ்வளோ நாளாக அல்லாஹ் எனக்கு அலஹா சலாம் ஃபுல்லாக ரிஸ்க் கொடுத்துட்டு இருந்தான், இன்னைக்கு என்னாச்சு ரிஸ்க்கு அவ்வளோதானா, இன்னைக்கு பாதி நான் குறவையால தான் போகணுமா இன்னைக்கு நாங்கள். அப்போ தான் சுலைமான் நபி பார்த்தாங்க, யா அல்லாஹ் ரப்பே தேவையை பூர்த்தி ஒன்றா தவிர யாரும் கிடையாது, யா அல்லாஹ் நீ தான் யா அல்லாஹ் அனைத்து கோடி சிருஷ்டிகளுக்கு தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பே என்னை மன்னிச்சிரு அல்லான்னு சொல்லிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பே நீயே தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்க, எல்லாத்துக்கும் ரிஸ்க் குடிக்கும் நீ தான் சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உயர்வை பார்த்து அல்லாஹ் தஆலா இன்னும் சந்தோஷப்பட்டாங்க. அவங்க ஆசைப்பட்டு வைக்கணும்னு பார்த்தாங்க, ஆனா ஒரு மீனுக்கே உணவு கொடுக்க முடியல. அப்போ உலகத்தில் உள்ள சர்வோடு சிருஷ்டிகளுக்கு தேரை பாறை கீழே இருக்கிற தேரையா இருந்தாலும் சரி, எந்த அடிபாதத்திலும் சரி, வானத்தில் உச்சில எங்க இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தேவையை பூசி அல்லாஹ் தான் பூசிறான். அதனால தேவையை பூசிடுவோம் அல்லாஹ்தான்ற அந்த உணர்வு, அந்த சிந்தனை வந்துடணும். தேவைகளை அல்லாஹ் பூசிறான். அந்த ரிஸ்க் இருக்குது, அந்த ரிஸ்க்ல இருந்து கூவத்தை கொடுத்து அந்த ரிஸ்கை உள்ள போய் சிரிக்க வைக்கிறதும் சரி, நாவுல போய் முழுங்க வைக்கிறதும் சரி. எத்தனை பேருக்கு தொண்டையில மாட்டி உயிர் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறா, மௌலா
வாயில வச்சேன் ரப்பு, நீ வாயில நான் வைக்கிற, என்ன நீ முழுங்க வச்சன்ற சிந்தனை இல்ல, வாயிலையும் என்னை நீதான் வைக்க வச்ச அல்லாஹ், அந்த சிந்தனையில கொண்டு வந்துடணும். ரப்பே என் நாவல ருசியை கொடுத்த, என் ராவன் ருசிக்க வச்ச அந்த உணவை உள்ள அனுப்புன அல்லாஹ், குடலுக்குள்ள போச்சு அந்த ஜீரணத்தை நீதான் அல்லாஹ் கொடுத்த, அது அப்படியே உணவா வெளியே வந்திருந்தா என்ன ஆகும் நிலைமை? அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால அதுல இருந்து எடுக்கக்கூடிய சக்தியை அந்தந்த இடத்துக்கு அனுப்பி, அந்தந்த பிளட்டுக்கு அனுப்பி, மூளைக்கு தேவையானது, வயிற்றுக்கு தேவையானது, காலுக்கு தேவையானது, ஹார்ட்டுக்கு தேவையானது எல்லாம் அந்தந்த ரிஸ்கில் அந்தந்த பாட்டை அதாவது உறிஞ்சிக்கிட்டு போயிட்டு தேவையில்லாத கழிவுகளை கழிச்சு மௌலா அந்த கழிவை உள்ளே தங்க வச்சிடாம சலாமதா வழியாக்கினிய. அல்ஹம்துலில்லாஹ் மௌலா, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஏன்னா என்னுடைய ஹார்ட் முறையா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, என் கண்ணு முறையா மூடி திறக்குது, என்னுடைய மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்குது, எதையுமே நான் சிந்திச்சு மௌலா இப்போ நான் பேச போற அரை மணி நேரம் ஒழுங்கா மூச்சை எங்க வை அப்படி நம்ம சொல்றோமா? இல்ல, என் மௌலா நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், என் நாடி நரம்புல கூடவே நெருக்கமாக இருந்து நம்முடைய எல்லா தேவையும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிட்டு சலாமதான முறையில் நம்ம தேவையை அல்லாஹ் பூசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால நம்முடைய வாழ்நாள் முழுக்க அந்த உணர்வுல அந்த சிந்தனையில எப்பொழுதுமே மௌலா 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 நீதாயல்லான்னு சொல்லி மௌலாவை பார்த்துக்கிட்டே இருக்கணும், மௌலா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், மௌலா கிட்ட கேட்கணும். ஷேகுமார்கள் கையை பிடிச்ச பாக்கியத்தையும் குறமாக மௌலாட்ட கேட்டது மட்டும் இல்ல, மௌலா கிட்ட இருந்தே பெற்றுக்கிடணும். ஷேகுமார்கள் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதனால இப்ப நம்ம ஜிக்ர் செய்ய போறோம். அந்த ஜிக்ரு வெறும் தஸ்பீஹாக இல்லாம ஏதோ வாயில சொன்னோம் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் அனைத்து சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யணும். மௌலா ரப்பே, நீ உன்னை தவிர யாரும் இல்லையா அல்லாஹ், நீதான் அல்லாஹ் என் தேவை பூர்த்தி செய்யக்கூடிய ஹாஜத்துவா நீதான் அல்லாஹ் ரப்பேன்னு சொல்லி அந்த சிந்தனையில கொண்டு வந்து நமக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையெல்லாம் சிந்தனையில கொண்டு வாங்க. கொமுறு இருக்கா, அந்த தேவையை சிந்தனையில கொண்டு வாங்க. ரப்பே, என் கொமுறை நீ கொடுத்தரப்பு நீதான் அல்லாஹ், அந்த கொமுறை வளர்த்தரப்பு நீதான் அல்லாஹ், அந்த கொமுறை கரையேற்ற போற ரப்பு நீதான் அல்லாஹ், அந்த கொமுருக்கு அழகான ஜோடி பொறுத்தது கொடுக்க போற ரப்பு நீதான் அல்லாஹ், நீயே கொடுத்து நீயே சலாமத்தாக்கிறியா அல்லான்னு சொல்லி ஒவ்வொரு தேவைகளையும், சொந்த வீடு வேணுமா, வேலை வாய்ப்பு வேணுமா, சொத்து சுகம் வேணுமா, என்ன வேணும், ஆரோக்கியம் வேணுமா, ஆஃபியத் வேணுமா, அல்ஹம்துலில்லாஹ் மருத்துவமனையில் இல்லாம பள்ளிவாசல் என்ன சலாமத்தா உட்கார வச்சு அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துறப்பே அப்படி எல்லா விஷயத்திலும் சிந்தனையில கொண்டு வந்து நீங்க ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னா அல்லாஹ் சந்தோஷமாயிடுறா. நீங்க 1000 லா இலாஹ இல்ல சிந்தனை இல்லாம வாயில ஏதோ ரேடியோ போட்டு விட்டு இந்த மோட்டர் போட்டு விட்டோன்னே தட 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 தடன்னு சவுண்டு கட்டிக்கிட்டே இருக்கும். அந்த மோட்டருக்கும் தெரியாது நான் ஏன் கத்துறேன்னு சொல்லி, பக்கத்தில் இருக்கிறவங்களும் இது எதனால் இந்த சவுண்டு வருதுன்றது யாருக்கும் தெரியாது. ஏதாவது மோட்டர் போட்டால் சவுண்டு வரும். அந்த மாதிரி ஏதோ வாயை திறந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த இல்லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம ஷேகுமார் கைப்பிடிச்சவங்களுக்கு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் ஏன் தேவையா அல்லாஹ் தான் பூச்சிக்கிறான்ற அந்த உணர்வுல கொண்டு வந்து அந்த சிக்கரை நாம் செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை நம்ம பிடிச்சிக்கிடுவோம், அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வை கூடவே வச்சு அல்லாஹ்கிட்டே கேட்போம், அல்லாஹ்கிட்டே பத்துக்கிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து ஹாஜத்துகளையும் அல்லாஹ் பரிபூர்ணமா நிறைவேற்றி அருள் புரிவா. ஆமீன். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சிக்கரை சிந்தனையில கொண்டு வாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் சிந்தனையில கொண்டு வரும்போது உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கலாம், அந்த 1000 தேவை இல்ல 1000 கோடி தேவைகளா இருந்தாலும் அது அல்லாஹ் தான் பூர்த்தி செய்ய போறான். அதனால அல்லாஹ்வை கூட வச்சு அல்லாஹ்வை கொண்டு வந்து அல்லாஹ் தான் தேவை பூர்த்தின்ற உணர்வை நீங்க கொண்டு வந்துட்டு நீங்க கேட்கும் பொழுது எந்த காரியத்தை இருந்தாலும் அல்லாஹ் முடிச்சு கொடுத்துருவா, எந்த தடை தடங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நீக்கி கொடுத்துருவா, எல்லா காரியத்தையும் அல்லாஹ் வெற்றியாக்கி கொடுத்துருவா. மனு போட வேண்டிய இடத்துல போடாம கூடவே ரப்ப வச்சிருக்கிறோம், அந்த கூட இருக்கிற ரப்பு கிட்ட செய்தியை சொல்லாம ஊர் உலகம் ஃபுல்லா போய் எல்லாருக்கிட்டையும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க, எதுக்கு எல்லாத்தையும் அழுவுறீங்க? அழுவ வேண்டிய இடத்துல அழுவுங்க. இன்ஷா அல்லாஹ் அழுவாம அல்லாஹ் பாதுகாத்து உங்களை சிரிக்க வச்சு சந்தோஷமாக அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் உங்களை ஹாஜத்துவாவா இருந்து அல்லாஹ் உங்க தேவையை பரிபூர்ணமாக பூர்த்தி செஞ்சு சிறப்பாக்கி தருவான். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கிருபை செய்வான், அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கிடுவான். இப்போ நம்ம சலவாத் ஓதிட்டோம், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்திட்டோம், அல்லாஹ் குஷி ஆகிட்டோம். இப்போ நம்ம ஜிக்ர் செய்வோம். இப்போ நம்ம கேட்குற ஜிக்ரில் நம்ம கேட்கக்கூடிய சிந்தனையில் இருக்கிற நம்மளுடைய எல்லா தேவைகளையும் கொண்டு வந்து சிந்தனையில் ஜிக்ர் செய்யுங்க. எல்லா தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிருவான், அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிடுவான். இனி வருங்குடைய காலத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அனைத்தையுமே அல்லாஹ் தஆலாவே நின்று நடத்தி கொடுத்து சிறப்பான முறையில் முடிச்சு கொடுத்துருவான். பலா முசிபத்தில் நம்ம தெரு வாசலுக்கு வீட்டு வாசலுக்கு கூட மிதிக்காதுங்க. இன்ஷா அல்லாஹ் ஆஜத்துரு அல்லாஹ் தான்ன்றத உணர்வுகளை நம்ம செய்யும் போது எந்த கேடுகளும் கிட்ட வராதுங்க, எந்த பிரச்சனையும் கிட்ட வராதுங்க, எந்த முசீபத்தும் கிட்ட வராதுங்க. நம்மளை தேடி வருது அல்லாஹ்வுடைய கஜானா, அல்லாஹ்வுடைய ஆரோக்கியம், அல்லாஹ்வுடைய சந்தோஷம், நிம்மதி எல்லாத்தையும் அல்லாஹ் கொட்டி கொடுத்துருவாங்க. ஏன் அடியா நான் தான் என் தேவையை பூசிறேன்ற உணர்ந்துக்கிட்டு சிக்கல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். மலக்குமார்களை எல்லாம் ஓடுங்க, அவருடைய எல்லா தேவையிலையும் பூச்சி செஞ்சு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு பர்சனலாக ஹித்மத்தை காதிமை ஏற்படுத்தி நம்ம தேவை அல்லாஹ்
பெருங்கவனம் செலுத்தி நமக்கு தேவையை பூர்த்தி செய்து கொண்டான எல்லா ஏற்பாடுகளும் அல்லாஹ் பண்ணி தருவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கிருபை செய்வான். அதனால சிந்தனையில் கொண்டு வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே, அனைத்து சிருஷ்டிகளின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ரப்பு நீதான் யா அல்லாஹ்ன்ற சிந்தனையில் கொண்டு வந்து நம்ம சிக்கர் செய்வோம். அல்லாஹ்வே அவன் நம்மளை பொருந்தி கொண்டவனாக, அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்துக்குரியவனாக, நாயகத்துடைய சந்தோஷத்துக்கும் ஷஃபாத்துக்கும் சொந்தக்காரராக அல்லாஹ் நம்மளை ஆக்கி அருள் புரிவானாக. فاعلم أنه أفضل الذكر لا إله إلا الله 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 إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما تحب وترضى له بأن صل عليك صلاة وسلاما دائما عليك يا سيدي يا حبيبي يا رسول الله. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اوتل مثل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة ومقبولة مرضية منا إلى روح نبينا وحبيبنا شفينا مولانا محمد صلى الله عليه وسلم وخصوصا إلى أرواح سيدنا أصحاب البدريين والوحديين والخندقين والحنينين وتبوكين بالسائر الصحابة والتابعين أئمة المجتهدين والعلماء العابدين رضوان الله تعالى عليهم أجمعين وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا سندنا غوثنا مولانا سيدنا سلطان العارفين السلطان سيد أحمد الكبير الرفاعي رضي الله تعالى عنه وخصوصا إلى روح شيخنا سيدنا نتهشاد بن عالم بادشاہ قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا خواجہ معینۃ چشتی الاجمیر قدس اللہ سره العزیز وخصوصا إلى روح شیخنا سیدنا میران صاحب قادر علی شاہ الامید ناہوری قدس اللہ سره العزیز وخصوصا إلى روح شیخنا سیدنا سید ابراہیم شہید ولی اللہ قدس اللہ سره العزیز وخصوصا إلى روح شیخنا سیدنا سید موسیٰ شاہ قادری قدس اللہ سره العزیز وخصوصا إلى روح شيخنا عند سهير بابا قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا كريم الله الشباب قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا مربينا نور الشاه سركار قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا سيدنا ظهور شاه سركار قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا فيد شاه سركار قدس الله سره العزيز وخصوصا إلى روح شيخنا جمال شاه سركار قدس الله سره العزيز
وخصوصا إلى روح شيخنا سيدنا سيد عامر كلمي الشيخ سركار قدس الله سره العزيز، وخصوصا إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، وخاصة إلى روح الشاذلين قدس الله سره العزيز، وخصوصا إلى روح سادنا تنوير الشيخ قدس الله سره العزيز. اللهم باركنا ببركاتهم، اللهم انفعنا بعلومهم، اللهم انفعنا بأسرارهم، اللهم انفعنا بأنوارهم برحمتك يا أرحم الراحمين. اللهم باركنا بركة واسعة، اللهم سلمنا سلامة واسعة، اللهم عافنا عافية واسعة، اللهم اعزنا عزة واسعة، اللهم اشف أمراضنا برحمتك يا أرحم الراحمين. اللهم طول حياتنا وحياة شيخنا وحياة أبوابنا وحياة أمهاتنا وحياة أولادنا وحياة أبنائنا وحياة أهل بيتنا وحياة قراباتنا بحرمة سيدنا محمد صلى الله عليه وسلم. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களுடைய எல்லா வகையான பாவங்களை மன்னித்து புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே இரக்கமுள்ள நாயனே எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், நண்பர்கள், தோழர்கள், உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களுடைய பாவத்தை மன்னித்து புரிவாயாக. குறிப்பாக எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெற்றோர்கள், முன்னோர்கள் யார் யாரெல்லாம் உன் ஹபராலியாக ஹபருக்கு சென்று விட்டார்களோ அவர்களுடைய பாவத்தை மன்னிச்சு அவர்களுக்கு நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உயர்ந்த தர்ஜாவில் நபிமார்கள் வலிமார் இறைநேசர் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து அருள்வாயாக. எங்கள் உயிரில் மேலான கடமை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய கூட்டத்தில் சேர்த்து அருள்வாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையிலே நாயனே எங்கள் அனைவர்களுக்கு நீடித்தாயலக்கூடிய அல்லாஹ், நோய் நொடி இல்லாத வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், செல்வ வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், ஈமாந்தனமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், சீமாந்தனமான வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், விலாயத்துடைய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ், அவனுடைய பொருத்தத்துக்குரிய வாழ்க்கைக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையிலே நாயனே எங்கள் அனைவர்களும் ஈமான்ல உறுதியக்கூடிய அல்லாஹ், கலிமாவுடைய வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்துக்கூடிய அல்லாஹ், இறுதி மூச்சு வரை ஈமான்தாரியாக இருக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கள் மூச்சு பிரிவதற்கு முன்பதாக எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணார கண்டு கொண்டு எங்கள் நாயகத்தை பார்த்த சந்தோஷத்தில், எங்கள் நாயகத்தை பார்த்த கொண்டாட்டத்தில், எங்கள் நாயகத்தை பார்த்த மகிழ்ச்சியில், எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த குதூகலத்தில், எங்கள் நாயகத்தை பார்த்துக்கிட்டே சந்தோஷமாக களிமா சொல்லிக்கிட்டு எங்களுடைய ரூஹை கைப்பற்ற புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் நாயகத்தை பார்த்த அந்த அற்புதத்தின் காரணமாக, நாயகத்தை பார்த்த காரணத்தினால சக்கராத் வேதனை என்னன்னே தெரியாமல் எங்கள் ரூஹை கைப்பற்ற புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையிலே நாயனே எங்கள் இறுதி மூச்சுக்கு முன்பதாக எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில், எங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் அடைந்த நிலைமையில் அல்லாஹ் ரசூல் பொருத்தத்தோடு எங்கள் ரூஹை கைப்பற்ற விரும்புவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே ஐவேளை தொழுகை நேமமாக தொழுகக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களுடைய தொழுகையெல்லாம் எங்கள் நாயகத்துடைய முகத்திற்காக எங்கள் தொழுகையெல்லாம் கபுலாக்கி விரும்புவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் அனைவர்களும் கோடி கோடியா ஜக்காத் கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், கோடி கோடியா சதகா கொடுக்கக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், அதற்குண்டான மனசக்கூடிய அல்லாஹ், அதற்குண்டான சூழலக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே நாங்கள் அனைவர்களும் குடும்பத்தோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களுடைய பேரம்பேத்தியோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்களுடைய கொள்ளு பேத்தியோடு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் பலமுறை குடும்பத்தோடு உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்துக்குரிய அல்லாஹ், எங்கள் உயிரில் மேலான கனிம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபுக்கு நேராக நின்று நாயகத்துடைய தர்பாரில் நின்று சலாம் சொல்லி அவருடைய பதில் துஆவை பெறக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நசீபாக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே இந்த புனிதமான ஸலவாத் மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, இந்த மஜ்லிஸில் யார் யாரெல்லாம் நேர்ச்ச வைத்தார்களோ, இந்த மஜ்லிஸுக்காக யார் யாரெல்லாம் பொருளாகவும் பணமாகவும் செலவழித்தார்களோ, இந்த மஜ்லிஸில் உள்ள எல்லாரும் இந்த மஜ்லிஸில் எந்தெந்த வகையில் இந்த கலந்து கொண்டு எந்தெந்த வகையில் இதற்காக பங்கெடுத்து உடல் ஒத்துழைப்பை வழங்கினார்களோ, இதில் என்னென்ன நாட்ட தேட்டங்களை வைத்து துஆ கேட்டார்களோ அவருடைய அனைத்து ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், அவருடைய அனைத்து நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தக்கூடிய அல்லாஹ், அவர்கள் குடும்பத்தில் செல்வ செழிப்பக்கூடிய அல்லாஹ், அவர்களுக்கு ஈமானின் சீமாந்தனத்தையும் விலாயத்தையும் கொடுத்து அவர்கள் கோடீஸ்வரராக வாழ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையிலே நாயனே எங்கள் குறிப்பாக
எங்கள் குடும்பத்தை சார்ந்த அனைவர்களும் சந்தோஷத்தையும் மன நிம்மதியும் கூடிய அல்லா, கணவனுக்கும் மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கூடிய அல்லா, எங்களில் யார் யாருக்கெல்லாம் திருமணமாகல எல்லோர்களுக்கும் திருமண பாக்கியத்தை கூடிய அல்லா, யார் யாரெல்லாம் கொமுறு வைத்திருக்கிறார்களோ அந்த கொமுறுகளை எல்லாம் நல்ல விதமாக கரையேறக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா, யார் யாரெல்லாம் கொமுறுக்காக உன்னிடத்துல கையேந்துறார்களோ அவர்களுக்கு அந்த கொமுறுக்கு உண்டான பொருளாதாரத்தை நீயே கொடுத்து நீயே திருமணத்தை நடத்தக்கூடிய அல்லா, யா அல்லா அழகிய ஜோடி பொருத்தத்தை அமைச்சக்கூடிய அல்லா, ரப்பே கணவனுக்கு மனைவிக்கும் பரஸ்பர ஒற்றுமையும் பாசத்தையும் கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷத்தை நிம்மதியும் கூடிய அல்லா, எங்களில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை எல்லோரும் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லா, எங்களில் யார் யாரெல்லாம் குழந்தை இருக்கிற அந்த குழந்தைகள் எல்லாம் சாலிகான குழந்தைகளாக, எங்களுடைய குழந்தைகள்லாம் நல்லொழுக்கமான குழந்தைகளாக, மனிதநேயமான குழந்தைகளாக, புத்தி கூர்மையான குழந்தைகளாக, படித்த பட்டதாரிகளாக, ஹாஃபிதுகளா, ஆலிம்களா, ஆரிஃபின்களா, முத்தகீன்களா, டாக்டர்களா, கலெக்டர்களா, நீதிபதிகளாக, பெரும் பெரும் பாக்கியவான்களாக, பெரும் பெரும் தக்தீர் உடையலாக ஆக்கிய அருள்புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீராக ஆக்கிறியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லொழுக்கமான பிள்ளைகளாக ஆக்கிறியா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளாக எந்த விதமான தீயோர்களை சகோதரர் சேராமல் பாதுகாத்திரியா அல்லாஹ், கெட்ட செயலில் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமையாகிறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ், கெட்ட செயலில் ஈடுபடாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ், ஹராம் ஹலால் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளா ஆக்கிய அருள்புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கடன் தொல்லையை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ், கடனுடைய பிரச்சனையை விட்டு காப்பாத்திரியா அல்லாஹ், எந்த விதமான கடன்லையும் சிக்கிறாமல் எங்களை பாதுகாத்திரியா, எங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் நீ நீக்கிறியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே கிருபையில நாயனே எங்களுடைய பணங்கள் பொருளாதாரங்கள் எங்கெங்கெல்லாம் சிக்கி இருக்கோ அந்த பணத்தை எல்லாம் நீ பாதுகாத்து சலாமந்தா எங்கள்கிட்ட சேர்த்துறியா அல்லாஹ், எங்களுக்கு வர வேண்டிய காசெல்லாம் வர வச்சுக்கூடியா அல்லாஹ், எங்களுடைய சொத்து சொத்தெல்லாம் எங்கள்கிட்ட பாதுகாத்து சலாமத்தாக்கி கூடியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே எந்த விதமான கேவலமான சூழ்நிலை எங்களை சிக்க விட்டுறாமல் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே இஸ்ஸத்துக்கு சொந்தக்காரன் நீ தான் யா அல்லாஹ், எங்களை எந்த விதத்திலையும் சில்லத்து இல்லாமல் எங்களை நீ பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் வியாபாரத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய உத்தியோகத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய சொத்து சொத்துல பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய செல்வ செழிப்பில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய ஆயுசில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களுடைய ஆஃபியத்தில் பரக்கத் செய்யா அல்லாஹ், எங்களை எந்த காலமும் நிம்மதியாக வாழ வை அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையுள்ள நாயனே எங்களை எந்த காலம் மனநிறைவோடு சந்தோஷத்தோட வையா அல்லாஹ், எங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் சொந்த வீடு வாசல் எல்லோருக்கும் சொந்த வீடு வாசல் கூடிய அல்லாஹ், எல்லோருக்கும் சொத்து சோதக்கூடிய அல்லாஹ், எங்களை வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் பறக்க செய்ய அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் வேலை வாய்ப்பு தேடுகின்றார் அவங்களுக்கு அழகான வேலை வாய்ப்பு அமைச்சக்கூடிய அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக விரும்புகிறார்கள் அவருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூடிய அல்லாஹ், எங்களை யார் யாரெல்லாம் வெளிநாட்டில் வாழ்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பரக்கத்தை கொடுத்து அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே கிருபையில நாயனே எங்களை யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்கின்றார் அவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு கூடிய அல்லாஹ், யார் யாரெல்லாம் உயர் பதவிக்கு முயற்சி செய்கின்றார் அவர் உயர் பதவியை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் குறிப்பாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் மருத்துவமனையுடைய